1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளை இருக்குது இல்ல, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி வேறு தேவர்களை நீ வழிபட வேண்டாம், எந்த சொரூபத்தையும் வழிபட வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்னு சொன்னார் இல்ல. அந்த மாதிரிதான் புதிய ஏற்பாட்டுல சில நிபந்தனைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுல ஒன்று, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், pray without ceasing. ஒரு உண்மை கிறிஸ்தவன் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. காதுள்ள எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்கள், ஒரு உண்மை கிறிஸ்தவனால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இதுவரை ஜெபிக்காமல் இருந்தாலும் இனியாவது குறைந்தது ஒரு மணி நேரமாவது நீங்கள் தனி ஜெபம் செய்கிற நபராய் மாற வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜெபம் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. ஆவிக்குரியவன் ஆண்டவரோடு நல்ல உறவில் இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல அடையாளம் உண்டு. அவன் குறைந்தது 1 மணி நேரமாவது தனியா ஆண்டவரோடு ஜெபத்தில் உட்கார்ந்து இருப்பான். அவனால ஜெபிக்காம இருக்கவே முடியாது. அவனால ஜெபிக்காம, இந்த வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்கு பலருக்கு ஒரு மாதிரி சுள்ளுன்னு குத்தும். ஒரு உண்மையான விசுவாசியால 1 மணி நேரமாவது தனியா ஜெபிக்காம இருக்க முடியாதுன்னு சொல்லும் போது உங்களை நிறைய பேருக்கு குத்தும். ஏன்னா நீங்க தனி ஜெபம் பண்றது இல்லை. இன்றைய செய்திக்கு பிறகாவது நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கிற நபர்களா மாற வேண்டும். இயேசு இந்த பூமிக்கு வந்திருந்த போது அவர் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார். இரவெல்லாம் ஜெபிப்பார், இரவெல்லாம் ஜெபிப்பார். மோசே ஒரு ஜெப மனிதனாய் வாழ்ந்தான். சாமுவேல் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். தானியேல் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். எலியா ஜெபிக்கிறவனாய் இருந்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறவனாய் இருந்தார். நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், திருச்சபை வரலாற்றிலே திருச்சபை தலைவர்கள் எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தார்கள். விஞ்ஞானிகள், நீங்க நினைக்கிறீங்க விஞ்ஞானிகள், இப்ப கூட கடந்த வாரத்துல விண்வெளி வீரர்கள் திரும்பி வந்தார்கள் என்று பெரிய உற்சாகம் அல்ல கொண்டாடினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல வில்பர் என்ற ஒரு விஞ்ஞானி அங்கே நிலவில் இந்த விண்வெளியில் இருந்தவர் அங்கிருந்து சாட்சி சொல்றார், இயேசு என் நம்பிக்கை, அவரெல்லாம் பார்த்து கொள்வார், அவர் என்னை நடத்துவார், நன்மைக்காகத்தான் எல்லாம் செய்வார் என்று அவர் சொல்லுகிறார். முதலாக 1969 நிலாவுக்கு போன ஆம்ஸ்ட்ராங் இந்த பைபிளை எடுத்துக்கொண்டு போனார். பைபிள் எடுத்துக்கிட்டு போய் அதை திறந்து சங்கீதம் 19 படிச்சாரு. சங்கீதம் 19 படிச்சுட்டு சத்தமா சங்கீத புஸ்தகத்தை வேதாகமத்தை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாய் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆம்ஸ்ட்ராங் திரும்பி வந்த பிறகு அவர் முழு நேர பாஸ்டரா மாறிட்டார். He became a preacher. ஒரு பிரசங்கியாரா மாறிட்டார். அவர் சாகும்போது he died as a preacher. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சர் ஐசக் நியூட்டன் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஜெபிக்கிற வழக்கம் கொண்டிருந்தார். மார்ட்டின் லூத்தர் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஜெபிக்கிற பழக்கம் கொண்டிருந்தார். உலகத்திலே தேவ ஜனங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறவர்களா இருந்தார்கள். நீங்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளையா இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஜெபிப்பீர்கள். எனவே இன்றைக்கு ஜெபத்தை பற்றி உங்கள் மத்தியிலே பேசுவதிலே சந்தோஷப்படுகிறேன், பெரிய பாக்கியமாய் கருதுகிறேன். டிஎல் மூடி, சாது சுந்தர் சிங் போன்ற பெரிய தேவ மனிதர்கள் அடிக்கடி ஜெபத்தை பற்றி பிரசங்கம் வைப்பார்கள். சுந்தர் சிங் வாழ்க்கையை நான் வாசித்திருக்கிறேன். சுந்தர் சிங்குடைய பிரசங்கங்களை நான் வாசித்திருக்கிறேன். அவருடைய செய்திகளிலே அடிக்கடி ஜெபத்தை பற்றி பிரசங்கம் வைப்பார். உங்களுக்கு நிறைய பேர் சாது சுந்தர் சிங்கை தெரியாது. இந்தியாவிலே தோன்றின பிரசங்கிமார்களிலே அவரை போல இன்னும் யாரும் உண்டாகவில்லை. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே சாது சுந்தர் சிங்கை
3 தடவைக்கு மேலே கன்வென்ஷன் ஸ்பீக்கராக அடைத்திருந்தார்கள். நம்பாலும் அங்க போய் படிக்கிறதுக்கே தலையை உடைச்சுக்கிறான். ஆக்ஸ்போர்ட்ல போய் படிச்சா ஒரு பெரிய ஸ்லாக்கியம்னு நினைச்சு ஆக்ஸ்போர்ட்ல போய் படிக்கிறதுக்கு இவனுக்கு பெரிய பாக்கியம் நினைக்கிறான். ஆனா சாது சுந்தர் சிங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில 3 தடவைக்கு மேல கன்வென்ஷன் ஸ்பீக்கரா கூப்பிட்டு இருந்தாங்க. அவர்கள் எல்லாரும் அதிகமாக ஜெபத்தை பற்றி பிரசங்கம் வைத்தார்கள். டிஎல் மூடி அடிக்கடி ஜெபத்தை பற்றி பிரசங்கம் வைப்பார். எனக்கு கூட கவலை உண்டு, இன்னும் ஜெபத்தை பற்றி நான் பிரசங்கிக்க வேண்டிய பிரகாரம் இன்னும் பிரசங்கிக்கவில்லை, இன்னும் அதிகமாக செய்தி கொடுக்க வேண்டி இருக்கிறது என்ற உணர்வு எப்போதும் இருக்கும். சரி, இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே சொல்ல போகிற காரியம் the benefits of prayer. ஜெபத்தினால் வருகிற நன்மைகளை உங்களுக்கு சொல்ல போகிறேன். காரணம், உங்களை ஜெப மனிதர்களாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். I want to motivate you in order to make you as a man of prayer, as a woman of prayer. ஒரு ஜெப மனிதராய் நீங்கள் மாறுவதற்காக உங்களை மோட்டிவேட் பண்ண விரும்புகிறேன். எனவே இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன? The benefits of prayer. ஜெபத்தினுடைய நன்மைகள் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நன்மை அவருடைய அரண்மனையிலே அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நீங்கள் போய் நிற்கிறீர்கள். எப்பெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ, whenever you pray, நீங்கள் எங்கு போகிறீர்கள்? அவருடைய அரண்மனையிலே அவருடைய சிங்காசனத்துக்கு எதிரிலே போகிறீர்கள். எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. சிங்காசனம் என்றால் கிருபையின் சிங்காசனம். ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிற சிங்காசன தண்டைக்கு நீங்கள் போகிறீர்கள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்போதெல்லாம் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி ஒழுங்கால் படிட்டு ஜெபிக்கிறாரோ அப்பெல்லாம் அவர் எங்கு போகிறார் தெரியுங்களா? ஆண்டவருடைய கிருபையின் சிங்காசனத்திற்கு எதிர்க்கே போகிறார். அந்த கிருபையின் சிங்காசனத்தை பற்றி பிறகு வாசித்துக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் 22ஆம் வசனங்களிலே, அங்கே நான் உன்னை சந்திப்பேன். எங்கே? கிருபாசன தண்டையிலே நான் உங்களை சந்திப்பேன். ஆசாரியன் ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்தில் போய் பரிந்து பேச வேண்டும். அது எந்த இடத்தில் நடக்கும் தெரியுங்களா? அந்த கிருபாசன தண்டையிலே நடக்கும். பல வருடங்களுக்கு முன்பு வெஸ்லி டியூவல் என்ற ஒரு தேவ ஊழியக்காரனை விக்டோரியா மகாராணியை சந்திப்பதற்காக வாய்ப்பு கொடுத்தார்கள். விக்டோரியா மகாராணியை சந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். ஒரு நாளை குறித்து இத்தனை மணிக்கு விக்டோரியா மகாராணி உங்களை சந்திக்க விரும்புகிறார்கள் என்று அவருக்கு சொல்லிவிட்டார்கள். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். விக்டோரியா மகாராணியை பார்க்க போறோம், சபைக்கு ஊழியத்துக்கு நம்ம நாட்டுக்கு எது வேணும்னா அந்த அம்மாட்ட என்ன பண்ணிட்டு வந்துடலாம், சொல்லிட்டு வந்துடலாம் என்று சொல்லி ரொம்ப உற்சாகமா இருந்தார். கொடுக்கப்பட்ட தேதி, கொடுக்கப்பட்ட நேரம், அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வர சொல்லிட்டாங்க. இவருக்கு ஒன்னும் புரியல. விக்டோரியா மகாராணியை சந்திக்கிறதுக்கு தான் டேட் கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க. ஆனா இப்ப எப்படி கூப்பிடுறாங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டுட்டாங்க. சரி போயிடுவோன்னு போயிட்டாரு. போயிட்டா ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம். எதுக்கு? விக்டோரியா மகாராணி எப்படி பார்க்கணும்னு என்ன கொடுக்குறாங்களா? ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம். என்னென்ன ட்ரைனிங் தெரியுங்களா? நீ ஒன்னும் பேசக்கூடாது, மகாராணி தான் பேசுவாங்க. நீ ஒன்னும் பேசக்கூடாது. யார் பேசுவா? மகாராணி தான் பேசுவாங்க. அவங்க கேட்கறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லணும். அப்புறம் நீ ஒன்னும் மனுவெல்லாம் எடுத்துட்டு போயிடாத. எங்க நாட்டுக்கு இது வேணும், எங்க சர்ச்சுக்கு இது வேணும் அப்படிலாம் மனுவெல்லாம் எடுத்துட்டு போகாது. எதுவும் நீ கேட்க கூடாது. மகாராணி உன்கிட்ட பேசும்பொழுதே உன் குடும்பம், உன் வேலை, உன் தொழில் இதெல்லாம் கேட்பாங்க. அவங்க புரிஞ்சுக்குவாங்க. உன் கூட பேசும்போதே புரிஞ்சுக்கிட்டு அவங்களாவே தருவாங்க. என்ன தருவாங்களோ தெரியாது, ஆனா உன்னை பத்தி விசாரிப்பாங்க, உன் சர்ச்சை பத்தி, உன் நாட்டை பத்தி எல்லாம் விசாரிப்பாங்க. நீ எதுவும் கேட்க கூடாது. அவங்க மகாராணி, அவங்க எப்படியும் தருவாங்க, நீ எதுவும் கேட்க கூடாது.
அப்படின்னுட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுறப்போ ஒவ்வொரு தடையும் அந்த அம்மா எதுவும் கேட்டா பதில் சொல்லும் போது யுவர் மெஜஸ்டின்னு சொல்லிதான் நீ பேச்ச ஆரம்பிக்கணும். நீ பாட்டு சாதாரணமா ஆரம்பிச்சிடக்கூடாது. அவங்க உட்கார்ந்த பிறகுதான் நீ உட்காரணும். அவங்க போன பிறகுதான் நீ வெளியே வரணும். நாங்க தான் உன்னை கூட்டிட்டு போவோம், நீயா போயிடாத. ஆனா உங்களுக்கு எனக்கும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் அப்படி ட்ரைனிங்க கொடுத்தாரு. சொல்லுங்க, எப்படினாலும் வாடான்ட்டாரு. எப்படி? யூ கேன் மீட் மீ அட் எனி டைம். ராத்திரி 12 மணிக்கா கூப்பிடு, ஐ வில் பி அவைலபிள். காலையிலே 3 மணிக்கா கூப்பிடுப்பா, எப்படினாலும் கூப்பிடு. எதுவும் கேட்க கூடாதுன்னு சொன்னாரு. என் நாமத்துல எதை கேட்டாலும் தருவேன். ஆஸ்க் எனிதிங் இன் மை நேம். எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் தெரியுமா? ஜெபம் பண்ணுவது ஒரு பெரிய பாக்கியம். சொல்லுங்க, ஜெபம் பண்ணுவது ஒரு பெரிய பாக்கியம். உங்களை யாராவது ஜெபிக்காம இருந்தீங்கன்னா அந்த பாக்கியத்தை விட்டுறாதீங்க. இன்னிலிருந்தாவது அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். அவருடைய சிங்காசனத்துக்கு போகலாம், அவரை பார்க்கலாம். எப்படி? உம்மை நான் பார்க்கணும், உம்மோடு பேசணும். உம்மை நான் பார்க்கணும், உம்மோடு பேசணும். உம்மார்பில் சாயணும், உம் மகிமை காணணும். உம்மார்பில் சாயணும், உம் மகிமை காணணும். ஏசப்பா ஏசப்பா, என் ஆசையெல்லாம் உம்மோடுதானே. அதை நினைச்சு என் நாடும் நான் ஏங்குகிறேனே. ஏசப்பா, என் ஆசையெல்லாம் உம்மோடுதானே. அதை நினைச்சு என் நாடும் நான் ஏங்குகிறேனே. உம்மை நான் பார்க்கணும், உம்மோடு பேசணும். உம்மை நான் பார்க்கணும், உம்மோடு பேசணும். உம்மார்பில் சாயணும், உம் மகிமை காணணும். உம்மார்பில் சாயணும், உம் மகிமை காணணும். ஏசப்பா ஏசப்பா, என் ஆசையெல்லாம் உம்மோடுதானே. அதை நினைத்து என்னாலும் ஏங்குகிறேன். ஏசப்பா, என் ஆசையெல்லாம் உம்மோடுதானே. அதை நினைத்து என்னாலும் நான் ஏங்குகிறேன். நீங்கள் எல்லாரும் ஜெப மனிதர்களாய் மாற வேண்டும். I want to motivate you in order to make you as a man of prayer. Okay, ஜெபத்தினால் வருகிற பெனிஃபிட்ஸ். அடுத்த பெனிஃபிட் என்ன தெரியுங்களா? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்றாரு, 2 பேரும் ராத்திரி பூரா மல்லு கட்டிட்டு இருக்கிறாங்க. யார் யாரு? தேவனும் யாக்கோபும். இரவு முழுவதும் சந்திப்பு நடக்குது. அந்த சந்திப்புல கடைசியா ஆண்டவர் சொல்றாரு, சரிப்பா நான் கிளம்புறேன்றார். இவன் சொல்றான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். There is an immense blessing in prayer. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். நல்லா கவனமா கேட்டுங்க. All those who pray will receive God's immense blessings. What is immense blessing? விவரிக்க முடியாத, சொல்ல முடியாத அளவு கடந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். இனி கூட நீங்க உங்க ஜெபத்துல சொல்லுங்க, பயப்படாம, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். யாபேஸ் என்ற ஒரு மனிதன் இருந்தான். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவர் ஆசீர்வாதத்தின இடம் பத்தாது போயிடும். அதனால என்ன சொல்றா? என்ன ஆசீர்வதிங்க, அப்புறம் என் வீடு பத்தாது, பெருசா தாங்க, என் எல்லையை பெருசாக்குங்க. ஆசீர்வாதத்தை யாரும் எடுத்துட்டு போயிடக்கூடாது, அதை பாதுகாக்கணும். முதல் கரை என்னோடு இருக்கணும். அப்புறம் தீங்கு வந்தாலும் இந்த ஆசீர்வாதம் போயிடும். அதனால தீங்கு வரக்கூடாது. எவ்வளவு நுணுக்கமா ஜெபிக்கிறான் பாருங்களேன். How sincerely
promptly. சின்சியர் ஜெபம் வேற, ப்ராம்ப்டா ஜெபம் பண்றது வேற. He was not only praying sincerely, but also he is praying promptly. அவன் சின்சியரா மாத்திரம் ஜெபிக்கல, எப்படியும் கூட ஜெபிக்கிறான், ப்ராம்ப்டாவும் ஜெபிக்கிறான். என்ன சொல்றா? என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதிச்சுட்டா என்ன நடக்கும்? இடம் பத்தாது. எனவே என்ன பண்ணுங்க, என் எல்லையே பெரிதாக்கும். அப்புறம் உமது கரம், ஏன் இது யாராவது எடுத்துட்டு போயிடக்கூடாது. நல்லா கவனிங்களேன், ஜெபிக்கிற மக்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவார். God will bless those who pray. ஞாபகம் வச்சுங்க, God will bless those who pray. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்கள தேவன் என்ன பண்ணுவாரு? இன்னும் எழுந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிச்சுட்டு சொல்லுங்க, இயேசுவே என்னை ஆசீர்வதியும். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆதியாகமத்திலே மனிதனை படைத்த பொழுது முதலாக மனிதனை பார்த்து செய்த வேலை என்ன தெரியுங்களா? ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமி நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். The first act of God towards man was to bless him. மனிதரை நோக்கி அவர் செய்த முதல் காரியம் என்ன தெரியுங்களா? அவனை ஆசீர்வதித்த வேலைதான். சாத்தானுக்கு இது பிடிக்கல. மனிதனை ஆசீர்வதிப்பது சாத்தானுக்கு பிடிக்காது. அது எப்படியாவது கெடுக்க பார்ப்பான். உடனே நுழைஞ்சிட்டான். நுழைஞ்சு அவங்களை கெடுக்க பார்த்தான். ஆண்டவர் விடமாட்டேன் நிட்டார். வந்தாரு. அதாவே என்னடா மாட்டிக்கிட்டியா? உன்னை காப்பாத்தி விடுறேன். இந்த மனுக்குலம் பாவத்தினால அந்த ஆசீர்வாதத்தை இழந்துடுச்சு. ஆண்டவர் விடல. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். இழந்து போன இந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் வாங்கி கொடுத்தார். கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து சாத்தானை ஒத்தைக்கு ஒத்த பார்த்தார். பேசலாம். ரட்சிக்கப்பட்டவன் ஞானத்தான் எடுத்தவன் சாத்தான் எப்படி பாப்பா? ஒத்தை கொத்த பாப்பா. துணையெல்லாம் தேவையே கிடையாது அவனுக்கு. He doesn't need any kind of recommendation from any person because அவன் தேவனுடைய பிள்ளை. அவனுக்குள்ள இயேசு இருக்கிறார். வாடா பாத்துக்கலான்னு போய் நிப்பான். எப்படி சொல்லுவா? விசிட்டிங் கார்டு எடுத்து சாத்தான்ட்ட கொடுத்து, இதான் என் அட்ரஸ், வந்து பாரு, பேசணும்னா எது வந்தாலும் வா, என்கிட்ட நேரா பாத்துக்கலாம் வா. எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? பயப்படுறீங்க. சும்மா சிலுவை போட்டுக்கிறீங்க படுக்கையில. சுத்தி சில ஆள் சிலுவை போட்டு படுத்துக்கும். பைபிளை தலைமாட்டில் வச்சு படுத்துக்கும். ஏன்னா படிக்கிறதுக்கு இல்ல, மந்திர புஸ்தகம் மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஆனா நீ ஜெபிக்கிற மனிதனாய் இருப்பாயானால் சாத்தா உன்னை கண்டு பயப்படுவான். ஏன் தெரியுமா? என்ன கேட்க போறான்னு தெரியலையே, எனக்கு விரோதமாக ஏதாவது கேட்டுருவானா, என் மேல கை வச்சிருவானா, என் வேலையில கை வச்சிருவானா அப்படின்னு ஜெபிக்கிற மனிதனை கண்டா யாருக்கு பயம்? சாசுக்கு பயம். விஷயத்துக்கு வர விரும்புறேன். ஜெபிக்கிற மக்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அடுத்தபடியா பார்க்கலாம். மத்தேயு 17:21 சொல்றாரு, ஒரு மனிதன் தன் பையனுக்கு பிசாசு பிடிச்சிருந்தது. அவன் ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு வந்தான். அந்நேரம் பார்த்து ஆண்டவர் மலை மேல ஜெபத்துக்கு போயிட்டார். சீக்கிரம் மட்டும் இருந்தாங்க. இவன் நினைச்சா இந்த சீக்கிரத்துல கொடுத்து பார்ப்போம் இவங்க ஏதாவது செய்வாங்களான்னு. இந்த சீக்கிரனால ஓட்ட முடியல. பிறகு இயேசுகிட்ட போய் கேட்கறாங்க, அந்த பிசாசு எங்களால ஓட்ட முடியல ஏன்னு கேட்கறாங்க. அப்பதான் பதில் சொல்றாரு, சில பிசாசு ஜெபிச்சாதான் ஓடும், ஜெபிக்கிறவங்க தான் பிசாசு ஓட்ட முடியும். ஞாபகம் வச்சுங்க. பிசாசு உங்க எல்லையில வரக்கூடாதுன்னா இன்னிலிருந்து ஒரு மணி நேரத்தை இப்பயே மைண்டுக்குள்ள ஒதுக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க. பிசாசு உங்க எல்லையில வரமாட்டான். ஸ்மித் விகில்ஸ்வத்தை பத்தி நானும் பல தடவை சொல்லியிருக்கிறேன். பாஸ்டர் குமார் அடிக்கடி சொல்லியிருக்கிறார். ஸ்மித் விகில்ஸ்வத் ஒரு நாள் ராத்திரி வீட்டுல படுத்திருந்தார். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பெட்ரூம்ல படுத்திருந்தார். ராத்திரி ஒரு 12-1 மணி இருக்கும். ஏதோ சத்தம் கேட்டுச்சு ரூமுக்குள்ள.
தூங்குனவர் எழுந்திருச்சு என்னடா சத்தம் கேக்குதுன்னு லைட்டை போட்டார். லைட்டை போட்டா வேற யாரும் இல்ல, சாத்தானே வந்து அங்க என்னமோ பண்ணிட்டு இருந்தான், நடந்துகிட்டு இருந்தான். இவரு லைட்டை போட்டு இவனை பார்த்துட்டு, அட நீதானா நான் யாரோன்னு நினைச்சேன்னுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டாரு. அவனுக்கு அவமானம் தாங்கல, வெக்கம் தாங்கல, ஓடியே போயிட்டான். உங்களுக்கு விளங்குதா நான் சொன்னது? அவன் என்ன எதிர்பார்த்தான், இவரை கண்ட உடனே விகல் சொத்து பயப்படுவாரு. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்துல போ, அல்லேலூயா, இது எப்படி இங்க வரலாம், அச்சா போச்சா ஜெபம் பண்ணுவாருன்னு பார்த்தான். இவர் என்ன சொல்லிட்டார் தெரியுங்களா, அட நீதானே நான் யாரோன்னு நினைச்சிருந்தாண்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்கிட்டாருங்க. அவனுக்கு அதுல வந்துச்சு பாருங்க அவமானம். இவன் என்னடா நம்மள இப்படி அவமானப்படுத்திட்டானேன்னுட்டு அது உட்பாடு வரவே இல்லையா? ஏன் உங்க எல்லையில பிசாசு வரக்கூடாதுன்னா நீங்க இன்னிலிருந்து என்ன பண்ணணும், ஜெபிக்கிற நபரா மாறுங்க. உங்க வாழ்க்கையை அவன் தொட முடியாது, உங்க எல்லையில வர முடியாது. ஜெபம் பண்ணா தைரியம் வரும். இன்னைக்கு ஒழுங்கா ஜெபத்தை பண்ணிடு, ஒழுங்கா என்னத்தை பண்ணிடு, ஜெபத்தை பண்ணிடு. அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் ஒரு நிகழ்ச்சி உண்டு. பேதுருக்கு இவங்க ஜெபம் பண்ணா அங்க யார் போறா, தூதர்கள் போறாங்க. when you pray angels of God will minister to you. தேவ தூதர்கள் உனக்கு வந்து ஊழியம் பார்ப்பாங்க. ஞாபகம் வச்சுங்க, நீ ஜெபம் பண்ணும்போது உனக்கு பதில் கொடுக்க யாரு ஆண்டவர் அனுப்பி வைக்கிறாரு, தூதர்களை தேவன் அனுப்பி வைப்பாரு. தானியேல் 9:21 தானியேல் ஜெபம் பண்றா. தானியேல் ஜெபம் பண்ணும்போது யார் வராங்க, காபிரியேல் தூதன். 9:21 தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது காபிரியேல் தூதன் வருகிறான். லூக்கா சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம் 22ஆம் அதிகாரம் 42, 43 வசனங்களிலே அவர் இயேசு ஜெபம் பண்ணுகிறார். அவர் ஜெபம் பண்ண உடனே என்ன நடக்குது, 43ஆம் வசனத்துல தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ தூதர்கள் வந்து உதவி செய்வார்கள். Whenever a person begins to pray, the angel of the Lord will come to help him. யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் வேணும்னு நினைக்கிறீங்க, இருந்து ஜெபிச்சு பாருங்க. உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, அவங்களா வேலை பார்ப்பாங்க, அவங்களா வேலை பார்ப்பாங்க. சபையார் பேதுருக்கு ஜெபிச்சாங்களா, தேவதூதன் ஜெபிக்கிற இடத்துல வந்து சரிப்பா உங்க ஜெபத்தை கேட்டேன், நான் போயிட்டு பேதுரு விடுதலை பண்ணுன்னு சொல்லிட்டா போனா, இவங்க பாட்டு ஜெபிக்கிறாங்க, ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க. தூதன் போய் அங்க போய் என்ன பண்ணிட்டான், பேதுரு அவுத்து வெளியே கொண்டாந்து விட்டுட்டான். பேதுரு வந்து இங்க வாசல்ல நின்னுட்டான். பாத்தீங்களா எத்தனை ஆச்சரியமான காரியம். நீங்க கையை தட்டி பாடுறப்ப உங்க தூதன் சேர்ந்து என்ன பண்றான், பாடுறான். நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கா லவலவான்னு வருத்தம், என்னடா என் ஆள் இப்படி பண்றானே, என்னடா இவன் எப்படிடா எழுப்புறது அப்படி ரொம்ப வருத்தப்படுவான். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணும்போது தூதர்கள் உங்களுக்கு உதவிக்கு வராங்க. ஜெபம் பண்ணும்போது அக்கினி இறங்கும். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்துல சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அக்கினி மேலந்து இறங்கிச்சான். ஜெபம் பண்ண அக்கினி இறங்கும். பரிசுத்த ஆவியின் அக்கினி, எழுப்புதலின் அக்கினி. சொல்லுங்க, உலகத்திலுள்ள எல்லா செயல்களும் நெருப்புலதான் இயங்குது. கவனமா கேட்டுங்க. இந்த லைட் எரியுதுன்னா அது நெருப்புலதான் இயங்குது. ஞாபகம் வச்சுங்க. இந்த ஜெனரேட்டர் ஓடுதுன்னா அது நெருப்புலதான் ஓடுது. பிளேன் ஓடுதுன்னா நெருப்புலதான் ஓடுது. ராக்கெட் பறக்குதுன்னா அது நெருப்புலதான் பறக்குது. ட்ரெயின் ஓடுதா, தேஜஸ் ட்ரெயினா, வந்தே பாரதா, ராக் போட்டா, எந்த ரயிலா இருந்தாலும் அது எதுலதான் ஓடுது, நெருப்புலதான் ஓடுது. மனிதனுடைய வாழ்க்கையிலே அக்கினி அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியின் அக்கினி மிகவும் அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கை நல்லா ஓடணுமா, பறக்கணுமா,
சொல்லுங்க, என்ன வேணும்? பரிசுத்தாவியின் அக்கினி. எப்ப வராது? நீ ஜெபம் பண்ணும் போது என்ன வரும்? அக்கினி இறங்கும். எலியா ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே என்ன வந்தது? அக்கினி இறங்கியது. 1 ராஜாக்கள் 18 வாசிக்கிறோம். அப்போதுல 2:1 முதல் 4 அவர்கள் ஜெபம் பண்ணின போது, ஆமா, பலத்து சடுதியிலே பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டாகி அவள் உட்கார்ந்து இந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அவள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துவிடின வெவ்வேறு வரங்களின்படியே பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு, சொல்லுங்க, அவள் எல்லார் மேல் வந்து அமர்ந்தது. The Holy Ghost fire will come upon you the moment you begin to pray. ஜெபிக்கும் போது என்ன இறங்கும்? அக்கினி இறங்கும். அக்கினி இறங்கும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். இயேசு பரிந்து பேசுகிற ஜெபம் பண்றார், இன்டர்செசர் வேலை பண்றார். ரோமர் 8:26 ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். இயேசு ஜெபிக்கிறாரு, அப்புறம் யாரு ஜெபிக்கிறார்? ரோமர் 8:26 ஆவியானவர் ஜெபிக்கிறாரு. நீங்களும் ஜெபிக்கிறீங்க. நீங்க என்னவா மாறீங்க தெரியுங்களா? இயேசுவோடு பிரேயர் பார்ட்னரா மாறிடுறீங்க. எவ்வளவு ஆச்சரியம் தெரியுங்களா? யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் இயேசுவோடு என்னவாக மாறுகிறார்கள்? பிரேயர் பார்ட்னர். அந்த வார்த்தையை சொல்லுங்க, பிரேயர் பார்ட்னர். யாரோட சேர்ந்து? இயேசு ஜெபிக்கிறார், ஆவியானவர் ஜெபிக்கிறார், உங்கள் போதகர் ஜெபிக்கிறார், பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறார்கள். நீங்களும் ஜெபிக்கும் போது நீங்கள் யாரா மாறிடுறீங்க? அவங்களோடு சேர்ந்து யாரா மாறுறீங்க? பிரேயர் பார்ட்னர். ஹல்லேலூயா. ஒரு ஊழியருக்கா ஜெபிக்கிறீங்க, உங்களை அறியாமலே அவருக்கு ஹெல்ப் பண்றீங்க. டாக்டர் பில்லிகிராமுக்கா ஜெபிக்கிறீங்க, உங்களை அறியாம அந்த ஊழியத்தில் சேர்ந்துக்கிறீங்க. சகோதரன் தினகரனுக்கா ஜெபிக்கிறீங்க, அவர் ஊழியத்தில் சேர்ந்துக்கிறீங்க. இந்த சபைக்காக நிறைய பேர் ஜெபிக்கிறீங்க, எனக்காக நிறைய பேர் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறீங்க. எங்களோட நீங்களும் யாரா மாறுறீங்க? சொல்ல மாட்டீங்க. பிரேயர் பார்ட்னர். சபைகளை யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இயேசுவோடு கூட பரிசுத்த ஆவியானவரோடு கூட யாரா மாறுறாங்க? ஜெப பங்காளர்கள், பிரேயர் பார்ட்னர். எத்தனை பேருக்கு ஆசை சொல்லுங்க, இன்னிலிருந்து நானும் யாரா மாறுவேன்? இயேசுவோடு பிரேயர் பார்ட்னரா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? சரி, முக்கியமான விஷயம், வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபம் எல்லாம் பரலோகத்துல ஆண்டவர் ஒரு பவல்னா தெரியலையா? கிச்சன்ல வச்சிருப்பீங்களே, அந்த பெரிய பவல் எடுத்துக்கிட்டு வா, அந்த அண்டாவை எடுத்துட்டு வான்றீங்களா, அந்த மாதிரி பரலோகத்துல நீங்களும் நானும் செய்கிற ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணி வச்சுக்கிறாராம்? சேர்த்து வச்சிருக்கிறாராம். எந்த விதத்திலாவது அதை பயன்படுத்துவார். நித்தியமான மூலதனம், இட்டர்னல் இன்வெஸ்ட்மெண்ட். சொல்லுங்க, நீங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்றீங்க, லேண்டில் இன்வெஸ்ட் பண்றீங்க, வீட்டில் இன்வெஸ்ட் பண்றீங்க. ஆனா மரணத்துக்கு பிற்பாடு இது ஒன்னும் உங்களோட வரப்போறது இல்லை. ஆனா ஜெபத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அது எவர்லாஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட், இட்டர்னல் இன்வெஸ்ட்மெண்ட். ஜெபங்கள் எல்லாம் நித்திய மூலதனம். சொல்லுங்க, ஜெபங்கள் எல்லாம் நித்திய மூலதனம். நீங்க உங்க பிள்ளைகளுக்காக சொத்து சேர்த்து வைக்கலாம், உங்களுக்கு வருங்காலத்துக்காக சொத்து சேர்த்து வைக்கலாம். அதெல்லாம் டெம்பரரி, அது நிரந்தரம் கிடையாது. ஆனால் ஜெபம் என்பது என்ன? அது நித்திய மூலதனம், இட்டர்னல் இன்வெஸ்ட்மெண்ட். அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? இன்னிலிருந்து ஜெபத்தை பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமா, சுருக்கமா முடிவுரையில 2 காரியம் சொல்ல விரும்புறேன். ஹவு டு ப்ரே, ஹவு டு ப்ரே. யாத்திராகமம் 34:28 மோசே இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினான். மத்தேயு 4:2 இயேசு 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தார். எஸ்ரா 8:21 அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன் என்று எஸ்ரா சொல்றாரு. நல்லா கவனிங்க. 365 நாளும் 3 வேளை நிம்மதியா சாப்பிட்டு இருக்காத.
வாரத்துல ஒரு நாளாவது ஒரு வேளையாவது உபவாசம் இருந்து ஜெபிக்க பழகு. கேட்க எல்லாருக்கும் சொல்றேன், 365 நாளோ 3 வேளையும் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்காத. வாரத்துல ஒரு நாளாவது என்ன பண்ணு, உபவாசித்து ஜெபம் பண்ணு. நேரம் இல்ல, வேலை இருக்குது, அது இதுன்னு சொல்லாத. உபவாசித்து ஜெபம் பண்ணி பழகு. அதுக்கு ரொம்ப எஃபெக்ட் உண்டு. உபவாசித்து ஜெபம் பண்ணுவதற்கு என்ன உண்டு? ரொம்ப எஃபெக்ட் உண்டு. ஃபாஸ்டிங் பிரேயர் has got much effect. அடுத்தது, இயேசு மத்தேயு 26:41 விழித்திருந்து ஜெபம் பண்ண சொல்றாரு. விழித்திருந்து ராத்திரி நேரத்துல கொஞ்சம் கண் விழிச்சு ஜெபிக்க பழகுங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு எப்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுவீங்களா? எப்படி ஜெபிக்கணும்? விழித்திருந்து ஜெபிக்கணும். விழித்திருந்து ஜெபிக்கணும். பல தடவை நான் ட்ரை பண்ணிருக்கிறேன். ஆன்லைன் பிரேயர்ல எல்லாம் சேர்ந்து பாட்டை பாடி கையை தட்டி காப்பி டீ எல்லாம் குடிச்சு ஒரு பிரசங்கம் பண்ணி, நேற்று கூட ஆன்லைன் பிரேயர் நடந்தது. அந்த பிரசங்கர் ரொம்ப முயற்சி எடுக்கிறாரு, ஜனங்களை தூங்காத பாத்துக்கிறதுக்கு அப்பப்ப ஜோக் அடிக்கிறாரு, கையை தட்ட சொல்றாரு, ஒரு பாட்டை பாடுறாரு, எழுந்திரிச்சு இப்படி கையை ஆட்ட சொல்றாரு. இதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா? சொல்லுங்க. தூங்காம பாத்துக்குது. நான் அப்பதான் நினைச்சேன், சகோதரன் தினகரனை கூப்பிட்டு வந்தா இந்த ஆன்லைன் பிரேயருக்கு இந்த வேலை எல்லாம் நடக்காது. அனாயிண்டிங்ல யாரையும் குறை சொல்றத நினைச்சுக்காதீங்க. அனாயிண்டிங்ல இறங்கி அபிஷேகத்துல பேசினா அதெல்லாம் உள்ளத்தையும் அப்படியே இழுத்து கொண்டு வந்துடும். கையை தட்டு ஏன் நில்லு, இப்படி ஆடு இப்படி ஆடு, டான்ஸ் போடு, இதெல்லாம் தேவையே கிடையாது. கர்த்தருக்கு சோத்திரம். ஆத்துமா விழிச்சிருந்தா எப்படி தூக்கம் வரும்? அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அனுதினமும் ஜெபித்தார்கள். They prayed daily. தினந்தோறும் ஜெபித்தார்கள். 1 சாமுவேல் 1:10 அன்னாள் மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம், அழுது ஜெபம் பண்ணுங்கள். போதும், இதோடு போதும். எத்தனையோ சொல்லிட்டேன் குறிப்பு. இதுவரை சொன்ன குறிப்புக்காக கீழ்ப்படுவீங்களா? எப்படி எல்லாம் ஜெபிக்கணும்? உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் விழித்து ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் சொல்லுங்க. இவ்வளவு தூரம் சொன்ன நீங்களே சொல்லிட்டீங்க பாஸ்டர். நீங்களா அழுது ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் டெய்லி ஜெபம் பண்ணுங்க. பண்ணலாமா? பண்ணுவீங்களா? எல்லாரும் ஜெபிக்கிறீங்களா? மாறலாமா?